இப்போ தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். மெயினாக உள்ள துறை வரை, அதாவது ஓபி ட்ரீட்மெண்ட்டு அப்படி கொண்டு போகிறதா, இல்லை எஜுகேஷன் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸு அப்படி கொண்டு போகிறதா, இல்லை பப்ளிக் ப்ராப்ளம்னாக்கா ஒரு நாளைக்கு எல்லாமே கலந்தது இருக்குது. அதனால் ஒன்றை விட்டு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ இருக்கிறது சொல்கிறதா, பிற்காலத்தில் நடந்தது முன்னாடி நடந்தது சொல்கிறதா அப்படிங்கிறது, இது எல்லாமே சேர்ந்தாக்கா சொல்ல வர்றப்போ எதை நம்ம சொல்லணும் அப்படின்னு என்னுடைய முக்கியமான நோக்கம் இந்த வீடியோவில் நிகழ்வுகளை பதிவு செய்யணும். அதாவது அப்போ எப்படி நடந்துச்சு, நடுப்பர் எப்படி நடக்குது, இப்போ எப்படி நடக்குது, எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், முன்னாடி இருந்ததெல்லாம் வசதின்னு சொல்லி இதெல்லாம் குறையுன்னு அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. நிகழ்வுகளை ஏன் பதிவு செய்யணும் அப்படின்னாக்கா, இப்படியெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நினைவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக தான் நான் பதிவு செய்கிறேன். ஸோ அந்த எண்ணத்தோடு நான் செய்கிறேன். இப்போ ஓபியில் என்னோடய மிக அதிகமான ஓபின்னு பார்த்தாக்கா 65லேருந்து 70 வரைக்கும் ஜிஹெச். அதாவது இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு சொல்கிற ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பிகெஸ்ட் ஹாஸ்பிட்டல், சந்தேகமே இல்லை. ராஜீவ்காந்தி இறந்தவுடனே அந்த பாடி அங்கே வந்ததுனால கலைஞர் உடனே அதுக்கு மரியாதை செய்கிறதுக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு பேர் வச்சாங்க. இருந்தாலும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நேம் அப்படியே தான் இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஏன்னா அது வேர்ல்டு ஃபுல்லாக அந்த நேம் பரவிட்டதுனால நேமை மாற்ற வேணாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனை தான் RGH. அது ஜிஹெச்சில் ஓபி 7 to 9 2 hours தான் ஓபி இருக்கும். நிறையா பேஷண்ட்ஸ் வருவாங்க. தெலுங்கில் என்ன ஜிஹெச்சில் முடியாது, தெலுங்கு பேஷண்ட்ஸ் தெலுங்கில் இருக்கும். மோஸ்ட்லி பூர் பேஷண்ட்ஸு வருவாங்க, ட்ரீட்மெண்ட்டு நல்லாயிருக்கும். அங்கே ஜிஹெச்லேயும் எக்ஸ்ட்ராஸ் உண்டு. மண்டே ASR டே, டியூஸ்டே எங்களுக்கு வென்ஸ்டே தான் அட்மிஷன் டே வரும். எங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டு வென்ஸ்டே தான் அட்மிஷன் டே வரும். இங்கேயும் அது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட் யூனிட்னா ஆரம்பித்து செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்லாம் ஆரம்பித்தாங்க. யூஸ்வலாக 3 பெய்டு யூனிட்டு, 3 ஆனரி யூனிட்டு. இந்த ஆனரி யூனிட் வந்ததுக்கு அதிகம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அப்போ வேர்ல்டு வார் டயத்தில் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் சர்வீஸ் ஜாஸ்தி கிடையாது. அவங்க ஆர்மிக்கு தேவைப்பட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஆர்மி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்படிங்கிறப்போ எடுத்ததுனால லோக்கலாக இருக்கிற டாக்டர்ஸு who are qualified, who are fit enough to work, who are willing to serve the கவர்மெண்ட் சர்வீஸை அவங்கள வித்தவுட் எனி ட்ரான்ஸ்ஃபர் பர்மிட் பண்ணாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாங்க. இந்த சிஸ்டம் நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. ரொம்ப நாள் வரைக்கும் 95 2000 வரைக்கும் ஒர்க் பண்ணிச்சு சிஸ்டம். அதுக்கப்புறம் காம்படிஷன் சர்வீஸில் பீப்புளை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே அது அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ் அசோசியேஷன் இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் இது இருந்தது. இருந்தாலும் கூட இப்போவுமே ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வர்சஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்வீஸில் 10,000 பேர் இருந்தாக்கா ப்ராக்டிஸில் 40,000 பேர் இருப்பாங்க. ஏன்னா ப்ராக்டிஸில் டாக்டருங்க ஒரு இடத்துல இருந்து அவங்க எக்ஸிஸ்டன்ஸுக்காக அவங்க என்ன தேவையோ அது அவங்க அப்பா காலத்தில் இருந்தோ அவங்க காலத்தில் இருந்தோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி லோக்கல் ஏரியாவை விட்டு போகாமல் ப்ராப்பராக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சர்வீஸில் வரவங்க அகடமிக்கலாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் கவர்மெண்ட் ஸ்கீமை பண்ணுறது. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. அதாவது பேஷண்ட் கேருக்கு போகிறது தான் முக்கியம். அப்படிங்கிறப்ப பேஷண்ட் கேரில் ப்ரைவேட் டாக்டரும் சரி, கவர்மெண்ட் டாக்டரும் சரி, பேஷண்ட்டை தான் பார்க்குறாங்க. எவ்ரி பெட் இன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இஸ் சேவிங் டு த கவர்மெண்ட் வசதி, ப்ரைவேட் மட்டும் கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்க கார்பரேட்னால் ரொம்ப வசதி, கவர்மெண்ட் கிடையாது. ஒரு இடத்துல ஒருத்தர் பண்ணுற இடத்த இன்னொருத்தர் பண்ண முடியாது. தொடர்ந்து பேசுகிறேன்.